வாழ்க்கைனா ஒரு ஆறுனா அந்த ஆத்துல எப்படி போகணும்னு நீங்க கத்துக்கணும். சில நேரம் நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் வரும். ஏன் நான் இங்க இருக்கேன்? என்னோட வேலை என்ன? இதுதான் எனக்கு சரியான பாதையா? சரியான பதில் கிடைக்காதப்போ நம்ம தெரியாம திசை மாறி போயிடுவோம். எல்லாரும் பண்றதை பண்ணுவோம், ஆனா உள்ளுக்குள்ள வெறுமை. பகவத்கீதையில ஒரு அருமையான விஷயம் சொல்லிருக்கு. அதுதான் ஸ்வாதர்மம், உங்க உண்மையான வாழ்க்கை நோக்கம். அதை புரிஞ்சுக்கிட்டா அந்த இழந்த உணர்வு மறைஞ்சிடும். ஆனா ஸ்வாதர்மம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தர்மம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். தர்மம்னா சரியானதை பண்றது. ஆனா சரியானதுன்னா என்னன்னு நேரம், இடம், உங்க நிலைமை எல்லாத்தையும் பொறுத்து மாறும். ஸ்வாதர்மம்னா உங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சரியானதை பண்றது. அர்ஜுனனுக்கு போர்ப்புலம்ல அவன் கடமை போராடுறது, அவன் வீரன்ல. அதுதான் அவன் ஸ்வதர்மம். ஓடி போயிருந்தா கிருஷ்ணன் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள சண்டை, குற்ற உணர்வுன்னு அவனை துன்புறுத்தி இருக்கும். நம்ம எல்லாருக்கும் இதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்வதர்மம். சிலர் படைக்கிறதா இருப்பாங்க, சிலர் கற்றுக் கொடுக்கறதா இருப்பாங்க, சிலர் காப்பாற்றுறதா இருப்பாங்க, சிலர் சேவை பண்றதா இருப்பாங்க, சிலர் கலைஞர்களா இருப்பாங்க, சிலர் புத்திசாலிகளா இருப்பாங்க, சிலர் உணர்ச்சி வசப்படுறவர்களா இருப்பாங்க. உங்க இயல்பு, உங்க வலிமை, உங்க ஆர்வம், உலகத்தை பார்க்கிற விதம் எல்லாமே உங்க ஸ்வதர்மத்தை காட்டும். அதை கண்டுபிடிக்க உள்ளுக்குள்ள தேடணும், நேர்மையா சிந்திக்கணும். கண்டுபிடிச்சாச்சுன்னா உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். தெளிவா, அமைதியா. ஆமா பாருங்க, உண்மையான உண்மை இதுதான். நீங்க நடிச்சாலும் உங்க கடமையை செய்தாலும் கூட உண்மையிலேயே நீங்க தான் எல்லாத்தையும் செய்றீங்கன்னு இல்ல. கிருஷ்ணர் கீதையில சொல்ற மாதிரி எல்லா செயல்களையும் இயற்கையே செய்து. ஆனா நம் அகங்காரம் எல்லாத்தையும் நான் செய்றேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கு. அதையும் தாண்டி பாருங்க, இயற்கை கூட ஒரு பெரிய புத்திசாலித்தனத்திலிருந்து வருதுன்னு தெரியும். கீதையில கிருஷ்ணர் எல்லா உயிரினங்களுக்கும் ஆதி என்று சொல்றாரு. அதாவது உங்க உடம்பு, உங்க இயற்கை, உங்க கடமை, உங்க வாழ்க்கை எல்லாமே அந்த தெய்வீகத்திலிருந்து தான் வருது. சோ உங்க கடமையை கண்டுபிடிச்சாச்சுன்னா பலனுக்கு அலட்டாம ஒரு சரணடைவு, அறிவு, பக்தியோட செய்யுங்க. அப்படி செஞ்சா